வணக்கம். இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டோட கவனத்தையும் ஈர்த்திருக்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் டெல்லியில ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கிற மாபெரும் மாணவர் போராட்டங்கள். இது ஏன் தொடங்குச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கறத ஆதாரங்களோட நாம இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்க போறோம். ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஏன் திடீர்னு போராடுறாங்க? நாடு முழுக்க இவ்வளவு பெரிய விவாதத்தை தோண்டி இருக்க முக்கியமான கேள்வியே இதுதான். எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் ஒரு சின்ன தீப்பொறி இருக்கும் இல்லையா? அந்த தீப்பொறி என்ன, ஏன் இத்தனை ஆயிரம் மாணவர்கள் டெல்லியில ஒண்ணு கூடுனாங்க அப்படிங்கறத நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மாணவர்களோட இந்த கோபத்துக்கு ஆணிவேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, போட்டித் தேர்வுகள்ல தொடர்ந்து நடக்கிற கொஸ்டின் பேப்பர் லீக் தான். முக்கியமா மருத்துவம் மற்றும் அரசு வேலைக்கான தேர்வுகள்ல அடுத்தடுத்து நடக்கிற முறைகேடுகள். இது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பின்மை, அப்புறம் நம்ம கல்வி சிஸ்டத்துல வெளிப்படைத்தன்மை இல்லாதது, இப்படி பல வருஷமா ராப்பகலா முழிச்சு படிக்கிற மாணவர்களோட கோபம் இப்போ உச்சிக்கே போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த ஏமாற்றமும் கோபமும் தான் இப்ப ஆயிரக்கணக்கான மாணவர்களை டெல்லியில அமைதியா போராட வச்சிருக்கு. அவங்களோட முக்கியமான கோரிக்கைகள் மூணே தான். ஃபர்ஸ்ட், கல்வி அமைச்சர் உடனே ராஜினாமா செய்யணும். செகண்ட், இந்த ஒட்டுமொத்த தேர்வு முறையிலையும் ஒரு முழுமையான சீர்திருத்தம் கொண்டு வரணும். தேர்ட், இந்த பேப்பர் லீக்குக்கு காரணமானவங்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை கிடைக்கணும். இந்த மூணு விஷயத்திலையும் அவங்க எந்த சமரசமும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. இங்க நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. களத்துல நடந்த சம்பவங்கள் பத்தி ரெண்டு மாறுபட்ட கருத்துக்கள் வருது. ஒரு பக்கம், நாங்க அமைதியா தான் போரானோம், ஆனா போலீஸ் தான் தடுப்புகளை வச்சு எங்களை வலுக்கட்டாயமா கலைக்க முயன்றாங்க, அதுல பல மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னு மாணவர்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கா பாதுகாக்கவும் நிலைமையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றவன் தான் தடுப்புகளை அமைச்சு கூட்டத்தை கலைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க. இங்க நாம யார் சொல்றது சரின்னு முடிவு பண்ணல, ஆனா ரெண்டு தரப்பு நியாயத்தையும் அப்படியே பதிவு செய்றோம். இந்த விவகாரம் இந்த அளவுக்கு பெருசானதுக்கு அப்புறம் அரசாங்கத்தோட உயர்மட்டத்திலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. பேப்பர் லீக் வழக்குகளை சீக்கிரமா விசாரிச்சு முடிக்க விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும்னு பிரதமர் மோடி அறிவிச்சிருக்கிறாரு. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க மேல பாரபட்சம் இல்லாம கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு அரசாங்க தரப்புல உத்தரவாதமும் கொடுத்திருக்காங்க. ஆனா அரசாங்கத்தோட இந்த அறிவிப்பு மாணவர்களை முழுமையா திருப்திப்படுத்தல. இது மட்டும் போதாது, எங்களுக்கு தேவை முழுமையான கல்வி சீர்திருத்தம் அப்படின்னு போராடுற மாணவர்கள் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. ஏதோ 2-3 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுனால பிரச்சனை தீர்ந்துடாது. ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டத்தையும் தேர்வு முறையும் அடிப்படையிலிருந்து மாத்தணும். அதுதான் அவங்களோட ரொம்ப ஆழமான நிலைப்பாடா இருக்கு. இந்த நிகழ்வு நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துறது என்னன்னா, இது ஏதோ டெல்லியில மட்டும் நடக்கிற ஒரு சாதாரண போராட்டம் கிடையாதுங்க. சமூக வலைத்தளங்கள் மூலமா இந்தியா முழுக்க இது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. பொதுமக்களும் சரி, மற்ற மாணவர்களும் சரி, இந்த போராட்டத்துக்கு பெரிய அளவுல தங்களோட ஆதரவை கொடுக்கறாங்க. இது வெறும் ஒரு தேர்வுக்கான பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்த இளைஞர்களோட எதிர்காலம், அப்புறம் நியாயமான வேலை வாய்ப்புக்கான ஒரு மிகப்பெரிய சமூக இயக்கமா இப்ப மாறி இருக்கு. நாம பார்த்த இந்த